உன்னை ஃபோனில் மிரட்டல எனக்கு கண்டுபிடிச்சே இல்லையாடா? கேட்குறோம்ல, சொல்றா. ஐயோ இல்லைண்ணே. என்னது? ஃபோனில் மிரட்டினாங்களா? யாரா? என்னடா இது புது கதையா இருக்கு? ஆமாப்பா, இவனுக்கு காலையில் ஒரு ஃபோன் வந்திருக்குப்பா. நந்தினியும் அபியும் ஏதோ பண்ண போறதா ஃபோன் பண்ணி யாரை மிரட்டிருக்காங்கப்பா. இவன் கடத்தூர் போய் பார்த்துருக்குறான். அவங்க ரெண்டு பத்திரமா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களையும் அம்மாவையும் ஏதோ பண்ண போறதை யாரும் ஃபோன் பண்ணி மிரட்டிருக்காங்கப்பா. நல்ல வேலையா நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. ஐயோ ஏங்க, அப்ப அடுத்த நம்பர் 2 பேர் தானா? அண்ணி கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாம விளாண்டு. அப்போ இது உனக்கு பிடிக்காதவங்க செஞ்ச வேலை தானா? பிள்ளைய கடத்தினது உன் எதிரிங்க தானா? சொல்றா. பாத்தியா, நீ செஞ்ச பாவம் இப்ப யார பிடிச்சு ஆட்டுதுன்னு பாத்தியா? டேய், அவ சின்ன குழந்தைடா. பெத்தவ கதறத பார்த்தல்ல? இதெல்லாம் யாரால? உன்னால தானே? மாமா, அவர் தப்பு செஞ்சாருதான், நம்ம யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவர் தான் இப்ப மாறிட்டார்ல, எந்த வம்புக்கும் போக மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல. அவர் மேல இப்ப டென்ஷன் ஆகுறீங்களே. பின்ன யாரம்மா சொல்றது? இதுக்கெல்லாம் இவன் தானே காரணம். அவளே விவரம் தெரியாத குழந்தை. தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தா. அவளை போய் கடத்திருக்காங்க. இதுக்கு யாருமா காரணம்? இவன் செஞ்ச பாவம் தானே. அப்பா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. நிச்சயமா நானே பாப்பாவை கண்டுபிடிச்சு கூட்டு வருவேன்ப்பா. தயவு செஞ்சு என்ன நம்புங்கப்பா. டேய், பேசாதடா. இது பாரு, நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. மலர் குழந்தை உடனடியா நம்ம வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஜென்மத்துக்கு நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஏதாவது பண்றா. ஒருவேளை பூங்காவன இதை செஞ்சிருப்பாரா? இல்லையே, சின்ன குழந்தை எல்லாம் ஒரு தூக்க மாட்டாரே. அழாதீங்க, நிச்சயமா முல்லை மலர் வந்துருவா. என்ன தாண்டா வேணும் உனக்கு? எங்க வீட்டு குழந்தை எதுக்குல கடத்தின? கையில கிடைச்ச செத்த நீ. ஹலோ, யாரா நீ? ஹலோ, லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ, பேசுறா. நாம யாருன்னு அவன் கேட்கறான். இந்த குழந்தைய பேசவே. சரிண்ணே. ஹலோ, கேக்குதா? பேசு. உன் சித்தப்பா தான் பேசுறாரு. பேசு. என்ன சித்தப்பா? வெட்டிப்பா, வெட்டிப்பா. பாப்பா, பாப்பா, எங்கடா இருக்க நீ? உனக்கு ஒண்ணு இல்ல. பாப்பா, நீ எங்க இருக்க? எங்க இருக்கேன்னு தெரியல. எனக்கு பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணு இல்லடா. என்ன காப்பாத்து வெட்டிப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வெட்டிப்பா. ஹலோ, வெற்றி, நீ இன்னொரு வாட்டி தர்ஷனை பார்த்துட்டு வாயேன். அங்க என்ன நடக்குதுன்னு பக்கத்திலே இருந்து விசாரி. சரி, நான் போய் உடனே பாக்குறேன். போ, சீக்கிரம் போ.
ஆள் அனுப்பியிருக்கேன். நீங்க எதுவும் பேச வேணாம், அமைதியா நின்றுட்டு இருந்தா மட்டும் போதும். ஆமா, ஒரு ஏய், நிமிஷம். நீ எதுக்குள்ள வந்த? அப்புறம் பேசுறேன். உன்னை யாரா உள்ள விட்டது? அதான் அண்ணனுக்கு உனக்கு ஒண்ணு இல்லைன்னு ஆகி போச்சுல. வெளில போடா. இங்க எதுக்குடா வந்தா? சாவடிச்சு உன்ன. வாடா, என் மகனை கொன்ன, இப்ப என்னையும் கொல்ல வந்திருக்கியா? வேணாண்ணே, வேணாம். பவானி விஷயத்துல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு சொன்னா புரியாது. அப்படி தெரிஞ்சுனா நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன். எல்லாம் எனக்கு தெரியும்டா. என் கண்ணு முன்னாடி தானே நீ அவனை அடிக்க போன, அப்பயும் நீ காரணத்தை சொல்லலையே. அப்போ உள்ள ஏதோ ஒரு வன்மத்தை வச்சுட்டு தான் நீ இதை செஞ்சிருக்க. வா, என்னை போட்டு தள்ளு. வேணாண்ணே, உன்கிட்ட ஆர்கியூ பண்றதுக்கு நான் வரல. என் மேல உனக்கு 1008 கோவம் இருக்கலாம், வெறுப்பு இருக்கலாம். பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்க வேண்டியதானே? எதுக்காக என் அண்ணன் குழந்தைய தூக்குன? என்னது, உன் அண்ணன் குழந்தைய நான் தூக்கணும்னா? என்னடா, என்ன புதுசா ஒரு கதை சொல்லி என்ன பழி வாங்க வந்திருக்கியா? இத பாருண்ணே, எல்லா விஷயத்திலும் நான் உன்னை மதிப்பேன். ஆனா என் குடும்பத்து மேல கை வச்ச அண்ணன் கூட பார்க்க மாட்டேன். இப்ப மட்டும் எப்பறா நடந்துக்கிற? அண்ணன் தான் தெய்வம், அண்ணன் தான் அப்பா, அண்ணன் தான் உயிர்னு நீ சொன்னதெல்லாம் அப்ப பொய் தானே? என் மேல வச்சிருக்கிற பாசம் உண்மையா இருந்திருந்தா என் பையனை கொண்டிருக்க மாட்டாடா நீ. உண்மை தெரியாம பேசாதனே. அதெல்லாம் அப்புறம். முதல்ல எங்க வீட்டு பொண்ணை எங்க வச்சிருக்க அதை முதல்ல சொல்லு. ஏன் தூக்குனாடா அவனை போய் கேளு. வேண்டானே, உன் மேல இன்னும் எனக்கு பாசம் இருக்கு, மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு நீ அதை கெடுத்துக்காத. சொல்லுன, என் பொண்ணை எங்க வச்சிருக்க நீயே சொல்லு. அவனை அடிச்சிட்டா நீ பெரிய ஆளாயிருவியா? வாடா, என் மேல கை வை. நான் வரமாட்டேன்ற தைரியத்துல தானே இப்படி நான் பேசுறேன். வாடான்னு சொல்றல, பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்கான். நீ ஜெயிக்க முடியாத ஒருத்தன் வந்திருக்கான்டா. உன்னை கொலை பண்ற வெறியோட வந்திருக்கான். முடிஞ்ச உன் வீரத்தெல்லாம் அவகிட்ட போய் காட்டு. அண்ணே, எவன் வந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. எனக்கு எங்க வீட்டு பொண்ணு வேணும், அதுதான் முக்கியம். எங்க வச்சிருக்க சொல்லு. அதை என்கிட்ட ஏன் கேக்குற? தூக்கணவங்கிட்ட போய் கேளு. இதவா வந்திருக்கிறவன் கொலை வெறியோட வந்திருக்கான். பவானியோட கொலைக்கு பழி வாங்க வந்திருக்கான். நீ உயிரோட இருக்கணும்னு நினைச்சேன்னு வையே, போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிடு. இல்ல உன்னை அந்த ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது. என்ன பயமா இருக்கா? பவானி தாட்டா வந்திருக்கான், மறுஜன்மை எடுத்து வந்திருக்கான். உன்னை என்னை மோத விட்டு வேடிக்கை பார்க்க வந்திருக்காட்டா. முடிஞ்சு அவகிட்ட போய் மோது. வெற்றி, நான் முக்கியமான வேலையில இருக்கேன், கூப்பிடுறேன். எங்க இருக்க? நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன்னு சொல்றேன்ல, கூப்பிடுறேன் வை. அதை விட முக்கியமான விஷயம், பாப்பா சம்பந்தப்பட்ட விஷயம். நீ உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. பாப்பா விஷயமா? என்னவா இருக்கும்? நீ உடனே வீட்டுக்கு வா, நான் வைக்கிறேன். ஏய், அபி அபி, இங்க பாருண்ணே, பகை வேற பாசம் வேற. உனக்குள்ள என்ன பாசம் இருக்கோ அதே பாசம் தான் எனக்கும் இருக்கு. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, சத்தியமா சொல்றேன், என்ன பண்ணுவன்னு எனக்கே தெரியாது. உள்ள போனா நந்தினியை நீ பாப்பா எங்கன்னு கேட்பாங்களே, என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. மலர், மலர், அப்பா எப்படி? உங்க அப்பாவும் வாத்தியார் தானா?
பாருங்களேன் அண்ணா, வெற்றி வந்துட்டாண்ணே. டேய் வெற்றி, பாத்தியா பாப்பா திரும்ப வந்துட்டா, எந்த பிரச்சனையும் இல்லாம திரும்ப வந்துட்டா. எப்படி? நீ செஞ்ச பாவம், அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. கலையும் நந்தினி செஞ்ச புண்ணியம், இதோ இந்த தம்பி தான் அவளை காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு. நமஸ்தே சார், நான் பரமேஸ்வர். எல்லாரும் என்ன பரமன்னு கூப்பிடுவாங்க. சொந்த ஊர் மும்பை. இங்க என்னோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கேன். எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார், அது எப்படி எங்க பாப்பா தானே கரெக்டா கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வந்து விட்டீங்க? நான் கண்டுபிடிக்கல சார், பாப்பாவை நான் பார்த்தேன், அவ்வளவுதான். எப்படி நீங்க எப்படி பாத்தீங்க? நான் சும்மா பஜார் பக்கம் போயிருந்தேன். பாப்பா தான் ஓடி வந்துகிட்டு இருந்தா, அழுதுகிட்டு வேற இருந்தா. தூக்கி வச்சு என்ன ஏதுன்னு விசாரிச்சேன். யாரோ அவளை கடத்திட்டு போனாங்க போல. ஏதோ சந்தர்ப்பத்துல இவ கை கட்டு அவுந்து போயிருக்கு. பாப்பா தப்பிச்சு ஓடி வந்து என் கண்ணில் பட்டதால நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். எல்லாம் கரெக்ட் தான். அது எப்படி இவ எங்க வீட்டு பாப்பான்னு உங்களுக்கு தெரியும்? கரெக்டா எப்படி இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க? பாப்பாவுக்கு பேச தெரியும்ல, வீடு எங்கன்னு கேட்டேன், அதான் கொண்டு வந்தேன். இல்லையே, பாப்பாக்கு வீட்டு அட்ரஸே தெரியாதே. அவ எப்படி கரெக்டா உங்ககிட்ட சொல்ல முடியும்? இதெல்லாம் ஒரு கேள்வியா அபி மேடம்? பாப்பா அப்பா பேரை சொல்லிருப்பா, அரங்கநாதன் வாதியார் பேரை காஞ்சிபுரத்துல தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க? அதான் விசாரிச்சு கூட்டிட்டு வந்திருப்பாரு, அப்படிதானே சார்? ஆமா ஆமா. இவ பயங்கர புத்திசாலியா இருக்காளே, இவ்வளவுதான் நம்ம கரெக்டா கவனிக்கணும். ஏம்மா, எப்படி இருந்தா என்னம்மா? இவர் தான் நம்ம குழந்தைய பத்திரமா கொண்டாந்து நம்ம வீட்டில் சேர்த்துட்டார்ல, அது பத்தாதா? டீ எடுத்துக்கப்பா. இந்தாங்க. அப்படின்னா இவனை தான் ஜவுளி கடையில் பார்த்தோமா? பூங்காவனன் இவனை பற்றி தான் சொன்னாரா? சார், நீங்க யாரு என்னன்னுலாம் எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த நிமிஷம் நீங்க தான் எங்களுக்கு சாமி மாதிரி. எங்களுக்கு ஒரே பொண்ணு சார். பல வருஷத்துக்கு அப்புறம் இவளை கொண்டு வந்து வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். இவளை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அக்கா, அவர் ஒன்றும் மீட்டு கொடுக்கலையே, எதேச்சியா பார்த்துட்டு தானே கூட்டிட்டு வந்திருக்காரு, அவ்வளவுதான். சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். தயவு செஞ்சு ஒரு நாள் உங்கள் குடும்பத்தோட எங்கள் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடணும், சரியா? எனக்கு குடும்பம்லாம் எதுவும் இல்லை, இருந்தாலும் நிச்சயமா ஒரு நாள் சாப்பிட வரேன். சரிங்க. சரி சார், வாங்க. ரொம்ப நன்றி தம்பி, இந்த உதவியை நாங்கள் என்னைக்கும் மறக்க மாட்டோம். பரவாயில்ல சார். அம்மா வரமா? தேங்க்யூ சார். தம்பி ஒரு நிமிஷம். உனக்கு குடும்பம் இல்லைன்னு சொன்னியே, இனிமே நீ என்ன அம்மாவா நினைச்சுக்க. இனிமே இது உன் குடும்பம்னு நினைச்சுக்கோ. நீ எங்கிருந்தாலும் நல்லா இருக்கணும், அந்த கடவுள் உன் கூட இருப்பாரு. சரிங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. ரொம்ப நன்றிம்மா, நான் வரேன். போயிட்டு வாங்க சார். மலர், பாய். பாய் அங்கிள். வரேன். வாங்க. வெற்றி, கொஞ்சம் என் கூட வாங்கல, சும்மா பேசிட்டு வந்துடலாம். டேய் வெற்றி, அவர் ஃப்ரெண்ட்லியாக தானே கூப்பிட்றாரு, போயிட்டு வாயேன். டேய், நல்லவங்களோட பழகுனா நல்லது, அது உனக்கு புண்ணியம் கூட. யோசிச்சே நிற்காம அவர் கூட போயிட்டு வா. வா வெற்றி. என்ன வெற்றி,
என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டல? பவானிய கொன்னுட்டா பகையெல்லாம் முடிஞ்சிடும் நினைச்சியா? நான் பவானி இல்லடா, அதுக்கும் மேல பவானியை விட புத்திசாலி, பவானியை விட பொறுமைசாலி. மும்பையில இருந்து கிளம்புறப்ப சத்தியம் பண்ணிட்டு தாங்க நான் கிளம்புனேன். என் தம்பியை கொன்னதுக்காக உன்னை துண்டு துண்ட வெட்டி போட்டு தான் திரும்புவேன்னு மும்பாதேவி கோவில்ல சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். விட மாட்டேன் வெற்றி. உன்னை ஒழிக்காம இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன். எழுதி வச்சுக்க. இத பாரு, உன் தம்பிக்கு உனக்கு என்ன? ஒன்றும் இல்லைல்ல. நீ எதுக்கு இவ்வளோ உண்மத்தோட அலையிற? டேய், ரத்தம்டா. இந்த உடம்புல ஓடுற ரத்தம் தான் என் தம்பி உடம்புலயும் ஓடுது. அம்மா வயித்துல ஒன்னாவே இருந்தோம், ஒன்னாவே வளர்ந்தோம், அடுத்தடுத்து பிறந்தோம். அவ்வளவு சீக்கிரம் பாசம் விட்டு போயிடுமா வெற்றி? நீ நடந்தது புரிஞ்சுக்காம பேசுற. நீயே பார்த்தல எங்க வீட்டில் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. ஏன் எங்க அம்மா உன்னை ஒரு பையன் மாதிரி பார்க்கல, பேசல? இப்படி ஒரு வீட்டில் பிறந்துட்டு நான் போய் ஒரு தப்பான ஆளா இருப்பேனா? நீயே சொல்லு. என்ன சென்டிமெண்ட்டை காட்டி என் மனசை மாத்தலாம் நினைக்கிறியா? எதுக்கும் மயங்க மாட்டான்டா இந்த பரமு. உங்க அம்மா காலை நான் எதுக்காக தொட்டு கும்பிட்டுன்னு நினைக்கிறேன்? மா, உன் மகன் பாவம் பண்ணிட்டான், அதுக்கு தண்டனையா அவனை நான் கொல்ல போறேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மான்னு பாவம் மன்னிப்பு கேட்டு அவங்க காலை நான் தொட்டு கும்பிட்டேன். சமஜ்க, திஸ் இஸ் கால்டு ப்ரீபெய்ட் பாவம் மன்னிப்பு. சொன்னா கேளு பரம. எனக்கும் உன் தம்பிக்கு இருந்தது ஒரு பர்சனல் ப்ராப்ளம். அவன் என் குடும்பத்தை அழிக்க பார்த்தான். என்ன உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ண பார்த்தவன் அவன். தயவுசுன்னு சொல்றேன், அது ஒரு முடிஞ்சு போன விஷயம். நான் அதை பத்தி எதுவும் பேச விரும்பல. நான் என் பழைய தொழில் எல்லாத்தையும் விட்டுட்டு என் குடும்பத்தை பாத்துக்கிறதுக்காக இருக்கேன். தயவுசுன்னு சொல்றேன், உனக்கு என்ன வேணுமோ அதை நீ பண்ணிக்க. தயவு செஞ்சு இனிமே என் வழியில நீ வராத. நான் ஒரு சாதாரணமான மனுஷனா வாழ்ந்துட்டு போயிருக்கேன், சரியா? விட்டு. அரே சோப். அதான்டா என் பிரச்சனையே. எதிரில் இருக்கிறவன் கையில ஆயுதம் இல்லைன்னா நான் எப்பவும் சண்டை போட மாட்டேன். முதல்ல நீ ஆயுதத்தை தூக்கிட்டு வா, அப்புறம் உன்னை போராடி அழிக்கிறேன். அப் கே போலாக பே? ஆயுதத்தை இல்ல, மற்றவங்களை அடிக்கிறதுக்கு கையை கூட தூக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்ன அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. சேலஞ்ச் பண்ணிக்கோமா? நான் உன்னை ஆயுதத்தை தூக்க வைக்கிறேன்டா. வேற வழியே இல்லாம பழைய வெற்றியா மாறி நீ அடிதடி பண்ற நிலைமைக்கு இந்த பரமு கொண்டு வருவேண்டா. நீ ரவுடிய ஆயுதத்தை கையில தூக்கிட்டு நிப்ப பாத்தியா? அந்த நிலைமையில உன்னோட மோதி நான் உன்னை அழிக்கிறேன்டா. பாத்துக்கிட்டே இரு. நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நீ வரணும்டா. நீ பழைய வெற்றியா திரும்ப வரணும். அந்த பழைய வெற்றி கிட்ட மோதி நான் ஜெயிக்கணும். நீ என்கிட்ட தோத்து போய் என் காலில் விழுந்து கெஞ்சணும். அந்த டைம் இருக்கு பாத்தியா? நான் அப்படியே உன்னை துண்டு துண்டா வெட்டி கொல்லணும். அது வரைக்கும் என் ஆத்திரம் அடங்காதுடா. பாத்துருவோமா? நீயா நானு பாத்துருவோமா? சான்ஸே இல்லை பிரதர். நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு பாப்பாவை யாரு கடத்தினாங்கன்றதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. எங்களுக்கு தேவை எங்க பாப்பா, அது கிடைச்சிருச்சு. இது போதும், நீங்க போலாம். நான் வர வெற்றி. பாப்பாவை நான் விசாரிச்சதா சொல்லு. இனிமேலாவது அவளை பத்திரமா பாத்துக்க. நான் உன்னை அப்புறமா மீட் பண்றேன்.